போன வீடியோவில் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை 184 அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதை ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருந்தேன். ஒரு நண்பர் இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நீங்கள் படிக்கும்போது 184ங்கிறது லோ வோல்டேஜாக இருந்ததா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அவர் 230 தான் வந்து இந்தியாவில் இருக்கிற வோல்டேஜ், நீங்கள் படிக்கும்போது 184 இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உண்மை என்னன்னா, அதுக்கு முதல் வீடியோவில் இந்த 184 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். பவர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இது தெரியாம நிறைய பேர் வந்து வெறும் 230 வோல்டேஜால பவரை டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கிடைக்கிற ஆம்பியரை விட பவர் ஃபேக்டருங்கிறத அவங்க யூஸ் பண்ணாம விடுறதுனால அதிகமான ஆம்பியர் கரண்ட் தான் அந்த வயர்ல லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனாலதான் எப்பவுமே வோல்டேஜோட பவர் ஃபேக்டரோட வேல்யூ 0.8. இந்த 0.8 பெருக்குனீங்கன்னா 184 கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குதோ அதை 184ஆல டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அக்யூரேட்டான ஆம்பியர் ரேட்டிங் கிடைக்கும். தேங்க்யூ. நான் உங்க மின்சார மனிதன்.